குட் மார்னிங் கேர்ள்ஸ். முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன? முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் யாவை? முழுமை பெறா பதிவேடுகளை எந்த நிறுவனங்கள்லாம் பயன்படுத்தும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கப்பட வேண்டியது முழுமை பெறா பதிவேடுகளின் குறைபாடுகள். நீனே யோசித்து ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்லலாம் இல்லையா? ஏன் ஃபஸ்ட்டில் நீ எடுத்துட்டேன்னா உனக்கு சொல்லப்பட்ட கருத்தின்படி முழுமை பெறா பதிவேடு ஒரு அறிவியல் முறையற்றது, அதாவது ஒரு விஞ்ஞான முறையற்றது அல்லது ஒழுங்கற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அறிவியல் முறையற்றதுன்னு பார்த்ததுக்கு விளக்கம், நடவடிக்கையில் உள்ள இரண்டு தன்மைகளுமே அங்கு இணைச்சப்படவில்லை, பதியப்படுவது இல்லை. எனவே அது ஒரு ஒழுங்கற்ற முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? எனவே பதிவேடுகளின் இரண்டு தன்மைகளும் முழுமை பெறா பதிவேடுகளில் பதியப்படாததால் பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று கருத்து கூறப்படுகிறது. அடுத்து இருப்பாய்வு தயாரிப்பது கடினம் சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட்டாக இருப்பாய்வு தயாரிப்பது கடினம். தெரியும், இருப்பாய்வுன்னு உனக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? 11th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் லெசன், முந்தின லெசனில் நம்ம பார்த்தோம் இல்லையா? இருப்பாய்வு என்பது எதை உள்ளடக்கி இருக்கும்? ஒரு நிறுவனத்தினுடைய பற்றிருப்புகளையும் வரவிருப்புகளையும் கொண்ட பட்டியல் இல்லையா? அதாவது பேரேட்டு கணக்குகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு பேரேட்டு கணக்குகளும் பற்றுத்தன்மை கொண்டதாக இருக்கலாம் அல்லது வரவுத்தன்மை கொண்டதாக இருக்கலாம். இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய அனைத்து பேரேட்டுகளினுடைய தொகுப்புகளாக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் பற்றிருப்பையும் வரவிருப்பையும் தாங்கும் இருப்பாய்வு பட்டியல். அப்போது ஒரு நிறுவனம் பற்றுத்தன்மையும் வரவுத்தன்மையும் சரியாக பராமரிக்கப்படாத பட்சத்தில், எழுதப்படாத பட்சத்தில் பற்றிருப்பும் வரவு இருப்பும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சமப்படுத்தி காட்ட இயலாது. எனவே இருப்பாய்வு சமன் அடையாது. எனவே முழுமை பெறா பதிவேடுகளை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் ஏதேனும் ஒரு தன்மை மட்டும் பதிவு செய்யப்படுவதால் இருப்பாய்வு தயாரிப்பது மிகவும் கடினம். மூணாவதாக பார்க்க போனால் வியாபாரத்தின் உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டறிவது கடினம். வியாபாரத்தின் உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டறிவது கடினம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லாபம் ஈட்டுவது கடினம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சின்ன நம்ம ஸ்கூல் சேல்ஸே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா? அப்போது ஸ்கூல் சேல்ஸ்லேயே ஒரு சின்ன நம்மளுடைய சுண்டல் கடையை வைக்கிறோன்னு வச்சுக்க. சுண்டல் வாங்கியிருப்போம், அதை அவிக்கிறதுக்காண்டி பணியாளருக்கு ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்றான். சுண்டல் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான்னு வச்சுக்க. 200 ரூபாய் தான் உன்னுடைய செலவு இல்லையா? இந்த 200 ரூபாய் சுண்டலை நீ 300 ரூபாய்க்கு விற்கிறான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும். வாங்கிய விலை, அதற்கான செலவு, விற்ற விலை. அப்போ விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. வாங்கிய விலையில் எதுன்னு சொன்னோம்? ப்ளஸ் செலவு, அதற்கான செலவும் போகும் இல்லையா? இதை கழித்துனா உன்னால் லாபம் துல்லியமாக அறுதிட்டு உன்னால் என்ன செய்ய முடியும், கூற முடியும். இது ஒரு சின்ன ஒரு மனக்கணக்களவில் நம்மளால் சொல்ல முடியுது இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிறிய நிறுவனமாக இருப்பினும் அந்நிறுவனம் பல்வேறு வருமானங்களையும் பல்வேறு செலவினங்களையும் மேற்கொள்ளும். வருமானங்கள் அனைத்தும் நாம் என்ன செய்வோம், வர வைப்போம். செலவினங்கள் அனைத்தும் நாம் பற்று வைப்போம். ஆனால் முழுமை பெறா பதிவேடுகள் ஏதேனும் ஒரு தன்மை மட்டும் பதிவு செய்யப்படுகின்றன. அதாவது ஒரு பெயரளவு கணக்கிற்கும் சொத்து கணக்கிற்கும் அங்கே என்ன செய்யப்படுவதில்லை, முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை. ரொக்க கணக்கும் ஆசார் கணக்கிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எனவே அந்நிறுவனத்தினுடைய தன்மைகள் மறைக்கப்படுவதால் அல்லது பதிவதற்காக மறுக்கப்படுவதால் அந்நிறுவனத்தின் துல்லியமான லாப நட்டங்களை நாம் சரியாக மதிப்பீடு செய்ய இயலாது. அடுத்து நான்காவதாக சொல்லப்போனால் வியாபாரத்தின் நிதி நிலையை கண்டறிதல் கடினம். வியாபாரத்தின் நிதி நிலையை கண்டறிதல் கடினம். அதனுடைய இயல்புகளில் நம்ம படிக்கும்போதே பார்த்தோம், நிதிநிலை அறிக்கைகள் நமக்கு உண்மையான நேர்மையான தகவலை நமக்கு அளிக்காது. அதனால் சரியான லாப நட்டங்கள் அப்படின்ற நம்பகத்தன்மை சரியாக இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே போல் தான் ஒரு வியாபார நிறுவனத்தின் நிதி நிலை அப்படின்னு சொல்லும்போது, நிதி நிலை, சொத்துக்கள் எவ்வளவு, பொறுப்புகள் எவ்வளவு. ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அதிகமாக இருப்பின் அந்நிறுவனம் வளர்ச்சி அடைந்துள்ளதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ சொத்துக்களை காட்டிலும் அதிக அளவு பொறுப்புகள் காணப்படின் அந்நிறுவனம் பின்தங்கிய நிலையில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ஒரு நிறுவனத்தினுடைய முதல் ப்ளஸ்
பொறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு சொத்துக்கள். அதே நேரத்தில் முதல் சொல்லும்போது சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு முதல். இது நம்மளுடைய அடிப்படை கணக்கு பதிவினுடைய ஃபார்முலாஸ் இல்லையா. இதை நம்ம பயன்படுத்தி அந்த நிறுவனத்தினுடைய நிதிநிலையை அறிந்து கொள்வோம். ஆனால் இப்போது முழுமை பெறா பதிவேடுகளில் என்ன அர்த்தம்னு சொல்லும்போது அங்கே சொத்து கணக்கில் என்னச்சு அப்படின்னா சொத்து கணக்கில் நம்மளால் பதிவு செய்யப்படுவது இல்லை, நிராகரிக்கப்படுகின்றன இல்லையா. ரொக்கம் ஆள்சார் கணக்கு மட்டும் பதியப்படுகின்றன. எனவே அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்புகள் மட்டுமே அவங்க என்ன செய்யப்படுன்னா மதிப்பீடு செய்கிறார்கள். எனவே குறிப்பிட்ட நாளில் திடீரென நம்ம ஒரு கணக்கு செக் பண்ணுறோம், ஒரு நிறுவனத்தின் நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னு சொன்னால் அங்கே சொத்தினுடைய தன்மையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள இயலாது இல்லையா. எனவே அந்த நிறுவனத்தினுடைய நிதிநிலை தன்மை நம்ம கண்டறிவது மிகவும் கடினம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம், பதிவேடுகள் முழுமையாக பராமரிக்கப்படவில்லை. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோன்னா இருப்பாய்வு தயாரிப்பது கடினம். மூணாவது வியாபாரத்தினுடைய உண்மையான லாப ஈட்டும் திறனை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்டறிந்து கொள்ள இயலாது. நான்காவது பார்த்தோன்னா வியாபாரத்தின் நிதி நிலையையும் கண்டறிதல் கடினம். அடுத்து ஐந்தாவது சொல்லப்போனால் தவறுகள் மற்றும் மோசடிகள் எளிதாக கண்டறிய முடியாது. தவறுகள் அல்லது மோசடிகள் எளிதாக கண்டறிய இயலாதுன்னு சொல்கிறோம். தவறு அப்படின்னு என்ன சொல்லுவோம், பிழைகள். சரி, மோசடிகள்லாம் என்ன, ரகசியமாக என்ன செய்கிறது, கள்ள கணக்கு எழுதுறது. நம்மளுடைய லாங்குவேஜ் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசும்போது சொல்லுவோம் இல்லை, கள்ள கணக்கு எழுதியிருக்காங்களாம் அப்படின்ட்டு. தவறான, அதாவது உண்மைகள் மறைக்கப்படுதல் தான் மோசடிகள்னு சொல்லலாம் இல்லையா. அப்போது தவறுகள் மோசடிகளை நம்மளால் கண்டறிய முடியலைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது ரீசன் இதுதான். அவங்களுடைய தன்மை என்ன, ஒரு நிறுவனம் பதிவேடுகள் நடவடிக்கைகளில் 2 தன்மைகளையும் பதிஞ்சு 3 கணக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பதியும் பொழுது நடவடிக்கைகள் என்ன செய்யப்படுவதில்லை, விடுபடுவதில்லை, என்ன சொல்லலாம், மறைக்கப்படுவது இல்லை. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய தவறுகளை நம்ம அறிய முடியும். இன்னும் நீ சொல்லப்பாருன்னா நீ 11th பேசிக்கே யோசித்து பாரு. முதல்ல நம்ம எப்படி தயாரித்தோன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தினுடைய குறிப்பேடுகள் நம்ம போடுவோம் இல்லையா. ஒரு நிமிஷம் யோசித்து பாரு. ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்தினுடைய நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, நடவடிக்கை. அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நடவடிக்கைகளிலிருந்து தான் குறிப்பேடு தயாரிப்போம் இல்லையா. சரி, இந்த குறிப்பேட்டிலிருந்து தான் நம்ம என்ன செய்வோம்னா பேரேடு தயாரிப்போம். பேரேட்டில் இருந்து தான் இருப்பு நிலை குறிப்பு தயாரிப்போம் இல்லையா. இது நம்ம 11th நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், படித்தாச்சு இல்லையா. நடவடிக்கையில் இருந்தால் குறிப்பேடு, குறிப்பேட்டில் இருந்தால் பேரேடு, பேரேட்டில் இருந்தால் இருப்பு நிலை குறிப்பு. இந்த இருப்பாய்வு தயாரிப்போம். இந்த இருப்பாய்வில் இருந்து தான் நம்ம என்ன சொன்னால் இறுதி கணக்குகள் தயாரிக்கணும்னு சொல்லி முடிச்சிருப்போம். இப்போ பாருங்கள், நடவடிக்கை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்துக்கு முதல் போடுவோம், பல்வேறு செலவுகளை செய்வோம் இல்லையா. இப்போ குறிப்பேடு எப்படி பதிவோம், இரட்டைத்தன்மை முறையை பயன்படுத்தி இல்லையா, முழுமை பெற்று பதிவோம். ரொக்க கணக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஆல்சர் கணக்குன்னு இல்லை, 3 கணக்குகளுக்குமே நம்ம என்ன செய்வோம், இடம் பெறும். அப்போ இப்போ சப்போஸ் ஊதியம் வழங்கியது, ஊதிய கணக்கு பற்றி ரொக்க கணக்குன்னு குறிப்பேடு போடுவாள். இப்போ நீ பேரேடு போடும்போதும் தனித்தனியாக போடுவாள். ஊதிய கணக்கு பற்றிருப்ப காட்டும், ரொக்க கணக்கு வரவிருப்ப காட்டும். அப்போ ஒரு பற்றும் ஒரு வரவும் சமம் என்று இருப்பாயும் நமக்கு என்ன செஞ்சிடும், சமன் அடையும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இருப்பாயும் சமன் அடையலை அப்படின்னு உனக்கு கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் உடனே நம்ம எதை செக் பண்ணுவோம், குறிப்பேடு சரியாக போட்டிருக்கியா, நடவடிக்கையிலேருந்து குறிப்பேட்டிலேருந்து பேரேட்டுக்கு சரியாக எடுத்து எழுதியிருக்கியா, இந்த பேரேட்டிலேருந்து இருப்பாய்க்கு சரியாக நம்ம எடுத்து எழுதியிருக்கோமா, இருப்புகளை கொண்டு பேரேட்டின் இருப்புகள் பற்றியிருப்பாக இருக்கலாம் அல்லது வரவிருப்பாக இருக்கலாம், இதை கொண்டு நம்ம சரியாக எடுத்து எழுதியிருக்காங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும், திருப்பி பார்க்க முடியும், சரி பார்த்து கொள்ள முடியும், தவறுகளை திருத்தி கொள்ள முடியும் இல்லையா. எப்போ முழு தன்மைகளையும் பதியும் பொழுது இரட்டை பதிவு முறையில். ஆனால் முழுமை பெறா பதிவேடுகளில் குறிப்பேடே நம்ம எப்படி தான் செய்கிறோம், ஒரு பதிவை தான் பதிகிறோம் இல்லையா. பற்றுத்தன்மை இருக்கும் அல்லது வரவுத்தன்மை இருக்கும். அப்போ ஒன்றால் பேரேட்டு கணக்கு சரியான்னு பார்க்க முடியாது, இருப்பையும் ஏன் சமநடையிலன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள இயலாது. தவறுகள் என்ன செய்ய கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் மோசடிகளும் எளிதில் என்ன செய்ய முடியாதுன்னா கண்டறிய முடியாது. இப்படி ஒரு தன்மை மட்டும் பதிஞ்சிட்டு இருக்கும்போது கணக்காளர் என்ன செய்வார்,
நடவடிக்கைகளையும் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடலாம், மறைச்சிடலாம். அப்போ நம்ம திடீர்னு சோதனைன்னு சொல்லுவோம். உள்ள பணியாளர்களை இப்போ நீ கணக்கு எழுதிட்டுருக்க, நான் திடீர்னு உன் நோட்டை வாங்கி செக் பண்ணுறேன், என்னால் உனக்கு தப்பு, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு எனக்கு என்ன செய்ய முடியும், கண்டுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த சோதனையில் எந்த சூழ்நிலையில் நீ ஒரு தன்மையை பதிஞ்சிட்டு இன்னொரு தன்மையை பதியாமல் கணக்கில் காட்டும்போது, மோசடி செஞ்சுருக்கும்போது இல்லையா, தவறுகளை நீ செஞ்சுருக்கும்போது அதை என்ன செய்ய முடியாதுன்னா கண்டறிந்து கொள்ள இயலாமல் போகிவிடும். முழுமை பெறா பதிவேடுகளில் ஒரு தன்மை மட்டும் பதிஞ்சு மற்றது விடுபடுறதுனால தவறுகள், மோசடிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா. சரி, அடுத்து அரசு மற்றும் பிற அதிகாரிகளுக்கு ஏற்புடையது அல்ல. அரசு மற்றும் பிற அதிகாரிகளுக்கு ஏற்புடையது அல்லன்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டோன்னா, வரி விதிக்கும் அதிகாரிகள் இந்த முறை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சட்டப்படி நம்ம நடத்துவோம். இப்போ கூட்டாண்மைனா 1932 ஆண்டு சட்டம், 1956 நிறும சட்டம், 1912 கூட்டுறவு சங்க சட்டம், இப்படி சொல்லிட்டு பல்வேறு சட்டங்களின் அடிப்படையில் கணக்குகள் என்ன செய்யப்படணும், பதிவு செய்யப்பட்டு நிறுவனம் என்ற ஒன்று நடைபெற்று வருகிறது இல்லையா. இப்போது இந்த முழுமை பெற்றதாக இல்லை அப்படிங்கிறோம். கணக்குகள் முழுமையற்றதாக இருக்குது இல்லையா, முழுமை பெறவில்லை. இதனால் நம்மளுடைய அரசு அதிகாரிகளின்படி சரியான முறையில் லாபம் நட்டம் தெரியாது, சரியானபடி வரி விதிக்க முடியாது. எனவே எந்தவித அரசு அதிகாரிகளும் பல்வேறு சட்டத்திட்டத்தின் கீழ் பதிவுபட்ட எந்த ஒரு நிறுவனத்தின் கணக்கு ஏடுகளில் இருந்தும் இவை சரி என எந்த அதிகாரிகளும் இவற்றை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர், முன் வருவது இல்லை, விரும்புவது இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா. எனவே கணக்கு பதிவு செய்யும் பொழுது இரட்டை பதிவு முறையே சிறந்தது. முழுமை பெறா பதிவேடுகளில் பல்வேறு விதமான குறைபாடுகள் காணப்படுகின்றன. இந்த குறைபாடுகளுடைய தொகுப்பை நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே உன்னுடைய வீடியோ காலில் உனக்கு காட்டுறேன், அதை பார்த்துக்க. 6 வித ஹெட்டிங் சரியா.